Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா 1:4.25 RR உள்ள ட்ரேட் இன்னைக்கு நம்ம கேப்சர் பண்ணோம். அந்த ட்ரேட் கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டடான ஸ்டாக்ஸ்ன்றதை வந்து நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் ஒரு காமன் குரூப் இருக்குது, அதில் நான் போஸ்ட் பண்ணேன். அந்த குரூப்பில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ என்ன நடக்குது, டெய்லி நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், டெய்லி என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் சொல்லிவிட்டு நான் எனக்கு ரிசர்ச் பண்ணதில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவர் எப்படிலாம் வந்து ரிசர்ச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஹை அண்ட் சைட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருப்பேன் இன்றைக்கி என்னென்ன இன்ட்ரெஸ்டடான ஸ்டாக்ஸை நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இன்டர்னல் அந்த ஸ்டாக்கில் நம்ம 1:4.25 RR உள்ள ட்ரேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதை பற்றின ட்ரேட் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறப்போ அதை நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த 2 கேண்டில் தான் இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டில். ஸோ அந்த கேண்டலை விட்டுக்குவோம். என்னுடைய அனாலிசிஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. நான் வந்து மந்த்லி, வீக்லி, டெய்லி ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். 100% புல்லிஷ், நோ மோர் கன்ஃபியூஷன். 100% புல்லிஷ்ன்னு சுற்றி எனக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்டடான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப், ரைட்? ஓகேங்களா? அதுலேயுமே என்னுடைய ரொம்ப அதிகபட்ச இன்ட்ரெஸ்டடான ஏரியா இந்த லைன். இந்த இடத்துல வந்ததுன்னா என்னுடைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பிக் பண்ணுவேன். சிம்பிள். ஓகே, ஸோ என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்கெட். ஓகேவா? ஃபுல் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது. பட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அதை நான் எப்படி கேப்சர் பண்ணேன்றத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டேன் 1 மினிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஏரியா தான் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்டடான ஏரியா, ரைட்? ஸோ இந்த ஏரியா வரப்போ ப்ரைஸ் வந்து ஒரு செம ட்ராப்பு. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வேறு லெவலில் ட்ராப்பு. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேர் வேல்யூ ஏரியா. மார்க்கெட் வந்து இவன் மேலே போகணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இவன் கீழே மட்டும்தான் போகணும். அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் இருந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இது தான். ஓகேங்களா? ஆனால் நான் பைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவன் இந்த கேப்பில் இருந்தே கீழே இறங்கி போகணும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகாதுன்றது எனக்கு அது வந்து நான் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 9+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் திரும்பி திரும்பி ஒரே விஷயத்தை பண்ணுறதுனால அதை என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபேர் வேல்யூ கேப். இந்த ப்ராப்பரான ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் ஷுட் நாட் கோ ஹையர், அவ்வளோதான். இது ஷுட் கம் டவுன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ என்னுடைய ட்ரேட் எங்கே இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து கீழே போக முடியல. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கான். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மார்க்கெட் வந்து உள்ளார வந்துட்டு கீழே போகணும், போயிட்டு இந்த டார்கெட்டை எடுக்கணும். எடுக்கலை. அப்போவே என்ன ஆச்சுன்னா, நான் இந்த கேண்டில் பார்த்தேன், எடுக்கல. ஓகே, அடுத்த கேண்டில் பார்த்தேன், மேலே போயிட்டு மறுபடியும் வந்து 2 கேண்டில் ரிஜெக்ஷன். செகண்ட் டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான். அது வந்து நல்ல ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி மார்க்கெட் டவுனுக்கு போக, அகெயின் மறுபடியும் மார்க்கெட் டவுனுக்கு போகன்னு சொல்கிறேன். ஓகே, பட் ஆனால் மார்க்கெட் என்னாச்சு, கீழே போக ட்ரை பண்ணால் அவனால் திருப்பி ஒரு மொமெண்டமை கொடுக்க முடியல. திருப்பி ஒரு மொமெண்டமை கொடுக்க முடியலன்னே என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து எங்கே இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போனாலே வந்து ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பை, ரைட்? ஓகே, பை. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக், இது ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். அண்டு ஃபுல் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய பிளான். எப்போது எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போது. ஏன்னா மாறிட்டே இருக்கும், மார்க்கெட் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு. நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுடைய டிசிஷனையும் டக்குன்னு மாற்ற முடியும். நான் பைக் வெயிட் பண்ணேன், பைக் கிடைக்கவே இல்லை, அப்புறம் அப்படியே செல்லுக்கு ட்ரேட் எடுக்க மாட்டேன்.
பிகாஸ் மந்த்லி, வீக்லி, டெய்லி 4 ஹவர் ஃபுல்லாக பை. அப்புறம் நான் போய் எதுக்கு செல்லுக்கு எடுக்கணும்? செல் காட்டுச்சுனாலும் நான் எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் ஆன உடனே ஐ டுக் அன் என்ட்ரி ஹியர். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய என்ட்ரி. இது என்ன என்ட்ரினா இட்ஸ் அ பிரேக் அவே கேப் தான். எனக்கு இந்த கேண்டில் எங்கே போகிறப்பே தெரிஞ்சிச்சு, பிரேக் அவே. இந்த கேண்டில் இதுக்கு மேலே எந்த ரிஜெக்ஷனுமே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ஈஸியாக போகும், ஃப்ளோவாக. ஸோ இந்த கேண்டில் செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே என்னுடைய என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து எட்டர்னலோடைய பேஸ் சார்ட் உடைய இடத்துல நான் எடுத்த என்ட்ரி இது. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு 1:2.43ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்து என்னோடய டார்கெட் இங்கே வந்தாலே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போது இது வந்து நான் ஆப்ஷன்ஸில் பண்ணேன். டெரிவேட்டிவ்ஸ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் பண்ணேன். அதில் தான் என்னுடைய என்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேட். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அப்படியே நம்ம எடுக்கிற மூவ் எல்லாமே ஒருமாரி ஒன் சைடடாக இருக்கும். இதுலேருந்து வந்தால் அடுத்த ஆர்டர் ஃப்ளோ கிரியேட்டட், ஆர்டர் ஃப்ளோ கிரியேட்டட், இந்த இடத்துல கரெக்டாக டார்கெட் ஹிட் பண்ணால் அதுக்கப்புறம் அவனால் மொமெண்டம் இருக்காது. எஸ், இருந்துச்சுன்னா அவன் கீழே வரமாட்டான். அந்த கேண்டில் ஷுட் நாட் கம் டவுன். ஓகேவா? சரி, ரைட். இப்போது இதோட எக்ஸாக்டான ட்ரேட் வந்து நம்ம ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் எடுத்தோம். அதை பார்ப்போம். யா, திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹவ் டேக்கன். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஸோ எனக்கு இங்கேயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து நான் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸோடைய ப்ரைஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட், விச் மீன்ஸ் நான் கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்ட் எட்டர்னல் 31 ஜூலை 2025 CE 265 இந்த கான்ட்ராக்ட் நான் எடுத்தேன். இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் ப்ரைஸஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே எனக்கு என்ட்ரி கிடச்சோன்னே ஐ டுக் அன் என்ட்ரி ஹியர். அந்த என்ட்ரி எடுத்துகிட்டு என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அடிக்க மாட்டான். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால் அடிக்க மாட்டான். ரைட், டார்கெட் எடுக்கிற வரையும். ஓகே. ஸோ என்ன இந்த இடத்துல என்ட்ரானா ஆல்மோஸ்ட் 1:4.25. அதில் பண்ண ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7.275 வரைக்கும் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்து இங்கே வச்சுட்டேன். ஏன் இங்கே வச்சுன்றதுக்கும் ரீசன் இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு அந்த பேஸ் சார்ட் இருக்குல்ல, அதில் வந்து டார்கெட் ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டான். எப்போவுமே என்ன நடக்கணும் ஆப்ஷன்ஸில் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சார்ட், பேஸ் சார்ட் இருக்குல்ல, பேஸ் சார்ட்னா இப்போ நிஃப்டி இருக்கா, அதான் பேஸ் சார்ட். ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்களா, அதுதான் வந்து நீங்கள் எடுக்கிற டெரிவேட்டிவ்ஸ், நீங்கள் கான்ட்ராக்ட், அந்த மாதிரி தான் ஈக்விட்டிலையும். பேஸ் சார்ட்டில் எப்போவுமே மொமெண்ட் முடிகிறப்போ ஆப்ஷன்ஸில் மொமெண்ட் அதிகமாக இருக்கும் டக்குன்னு. ஏன்னா அந்த அந்த இடத்துல தான் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். எப்படி சொல்கிறது, சிம்பிளாக போனால் ட்ராப் மாதிரி. எப்படின்னா மார்க்கெட் நல்லா சல்லுன்னு மேலே ஏறும், நீங்கள் எல்லோரும் போய் அப்போ தான் வாங்குவீங்க, அப்போ தான் மார்க்கெட் வந்து சல்லுன்னு கீழே இறங்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்கள் தான் வந்து ஆப்ஷன்ஸில் அப்படி தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ ஐ நோ தட் இவன் திரும்பிடுவான்னு எனக்கு கிளியராக தெரியும். ஸோ திஸ் வாட் த ட்ரேட் ஐ ஹவ் டுக். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வி கெயின் டுடே 4 lakhs வச்சுக்கோங்க நம்மளுடைய கேபிட்டல். இந்த வீக்குக்கு நம்மளுடைய ட்ரேடிங் பேலன்ஸ் 4 lakhs. அதில் நம்ம வந்து 10,000, அதில் ஒரு சார்ஜஸ் 1000 rupees போனால் கூட 9,000, 8,000 கூட வச்சுக்கோங்க. 8,000 2% we made ப்ராஃபிட் டுடே. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னு கிடையாது மார்க்கெட்டில், யார் வேணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறோம், எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணுறோன்றது மட்டும்தான் விஷயமே. ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ட்ரேடு மானிட்டர் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப 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 ஈஸி. கஷ்டமான விஷயமே வந்து எப்படி நீங்கள் இந்த எட்டர்னல் ஸ்டாக்கை பிக் பண்ணிங்க, அதுதான் விஷயம். அந்த ஸ்டாக்குக்கு நம்ம என்ன ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அந்த ரிசர்ச் நம்ம எப்படி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டை ஃபைன் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அப்படியே கண்ணை மூடிட்டு போய் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரெண்டை ஃபைன் பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் என்ன தோறும் சொல்ல வருதுன்றத நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் என்ன சொல்லுதோ அதே தான் சொல்லணும். அதுதான் வந்து ஒன் சைட் மார்க்கெட். அதான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் செட்டப். எல்லா டைம் ஃப்ரேமும் ஒரே டைரக்ஷனாக இருந்தால் மார்க்கெட் ஏன் திரும்ப போகுது? ரைட். அப்போது எல்லா டைம் ஃப்ரேமே அலைன்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லா டைம் ஃப்ரேமே அலைன்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மினிமமாக இருக்கிற லோவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கான என்ட்ரி இருக்கும். ஸோ 1 minute ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு ஃப்ளோவோ சேஞ்ச் ஆகுதுன்னா, அடுத்து 5 minutes சேஞ்ச் ஆகும், அடுத்து 15 minutes சேஞ்ச் ஆகும், அடுத்து 1 hour சேஞ்ச் ஆகும். இதே தான் எவ்ரி திங் இஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் 1 minute. அவ்வளோதான், சிம்பிள்.
ஸோ அப்போ அந்த எல்லா 1 மினிட்லையும் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போது எல்லா டைம் ஃப்ரேம்ஸுமே அலைன்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஒரே டைரக்ஷன் நம்மளுக்கு காட்டணும். அப்போ தான் நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து இந்த மாதிரி ஒரே சைடில் இருக்கும் ட்ரேடு. நம்ம டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும். நம்மளுடைய மினிமம் ஆர்ஆர் வந்து 1:2 ரைட்? அதுவே போதுமானது. ஸோ திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன். ஸோ நான் என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ணேன்? ஐ ஃபைண்ட் த டைரக்ஷன். ஸோ மை டைரக்ஷன் இஸ் பை. ஓகே. தென் ஐ வெயிட்டட் ஃபார் மை என்ட்ரி. ஓகே. என் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணேன். கன்ஃபர்மேஷனோட வெயிட் பண்ணேன். ஐ காட் அன் கன்ஃபர்மேஷன். எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சோடனே ஐ நோ மை என்ட்ரி பாயிண்ட், ஐ நோ மை டார்கெட், ஐ நோ மை ரிஸ்க், ஐ நோ மை சைக்காலஜி. ஸோ 1:4 வெரி நைஸ் ட்ரேட். ஸோ நம்ம 1:2 பிடிச்சாலே பெரிய விஷயம் டெய்லி. ஓகே. ஸோ 1:4 வெரி நைஸ் குட் ட்ரேட். இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்க. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ட்ரெண்டு, டைரக்ஷன், நரேட்டிவ், ஸ்டோரி இதெல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எங்கேருந்து எங்கே போகணும் மார்க்கெட். இப்போ ஒரு 3 கேண்டில் 5 மினிட்ஸில் வருதுன்னா 15 மினிட்ஸில் ஒரே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். அப்போது 15 மினிட்ஸ் கேண்டில் இங்கேருந்து இங்கே தான் போகும்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அதை தான் பண்ண போகுது 5 மினிட்ஸில். அப்போது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உருவாக 5 1 மினிட் கேண்டில் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் யூ நோ தி சயின்ஸ் ஆஃப் தி கேண்டில்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே அப்போது ஃபஸ்ட்டு டைரக்ஷனை ஃபைன் பண்ணுங்கள். உங்களுடைய என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷனாக கிடைக்குதான்னு பாருங்கள். என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சி போச்சு. டார்கெட் வைங்க. ட்ரேடை மானிட்டர் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஸோ திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன் டுடே 1:4.25 அண்ட் we gained almost 2% ஆஃப் அவர் கேபிட்டல். இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமோ இல்லை இன்னும் ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஜாயின் திஸ் குரூப் ஆர் யூ கேன் கால் மீ ஆர் யூ கேன் மெசேஜ் மீ ஆர் யூ கேன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம். உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் ஐ ஆம் ட்ரைங் டு ஹெல்ப் யூ. இஃப் யூ வாண்ட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, தேங்க்யூ, பாய்.